ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபில்ம் ஆஃப் தி சேனல். இன்றைக்கி நம்ம சூர்யா அவர்கள் நடிப்பில் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் ரெட்ரோ அப்படின்ற ஒரு படம் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க செம்ம கிராண்டாக ரிலீஸ் ஆகிருக்குது. இந்த படம் நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லை, மற்ற நடிகர்களோட ரசிகர்களுக்குமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த பலவிதமான எதிர்பார்ப்பை இந்த ரெட்ரோ படம் பூர்த்தி செஞ்சதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பாய்லர் ரிவ்யூவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு இந்த ரெட்ரோ படம் இன்னொரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு சொல்லலாம். ஜெகமே தந்திரம் படம் மாதிரி தொட்டும் தொடாமல் பட்டும் படாத ஒரு ஃப்ளேவரில் சொல்லாமல் லவ் எமோஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் பலவிதமான எமோஷன்ஸ் கலந்த ரொம்பவே இன்டென்ஸான ஒரு கேங்ஸ்டர் படமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த படத்தோட பாசிட்டிவ் நம்ம ஆக்டர் சூர்யா அவர்களை ஃபஸ்ட்டு சொல்லலாம். லவ், கோவம், இந்த விரக்தி, இதெல்லாம் எமோஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா சரியாக பேலன்ஸ் பண்ணி நம்ம சூர்யா அவர்கள் நடிச்சிருக்காரு. இதனால் பல இடங்களில் இவரோட நடிப்பு நம்மளை செம்மையாகவே இம்ப்ரெஸ் பண்ண வைக்குது. அடுத்ததாக இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் தான். இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான். ஆனால் அந்த ஸ்டோரிக்கு இவங்க எழுதின ஸ்க்ரீன் பிளே செம்ம ஆப்டாக புரிஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் அந்த கேரக்டர் இம்ப்ரெஷனுக்காக ஒரு சில இடங்களில் லேக் அடிச்சாலும் இடங்கள்ல எல்லாம் நமக்கு செமையா என்கேஜிங் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்க்ரீன் பிளே நமக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சந்தோஷ் நாராயண் அவரோட மியூசிக்குமே பார்த்தீங்கன்னா பல சீன்களை நமக்கு ரொம்ப ட்ரிப்பியான ஒரு ஃபீலை கொடுக்க வைக்குது. கெரியர் பெஸ்ட் படமா இல்லைனா கூட இவர் கெரியர்லையுமே இதுவும் ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஃபைனலாக இந்த படத்தில் நெகட்டிவ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த நெகட்டிவும் இல்லை. நம்ம அந்த பழைய கிரேஸ் உள்ள சூர்யாவை இந்த படத்தில் வழக்கம் போல் பார்க்க முடியல. நம்ம ரஜினி, அஜித், விஜய், அப்புறம் நம்ம சிவகார்த்திகிட்ட இருந்ததில் ஒரு ஆரா கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஆரா ப்ளஸ் கிரேஸ் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு அறகுறையாக தான் கிடச்சிட்டு இருந்தது. இந்த அயன் மாற்றான் டைத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் சூர்யா இருப்பார். அப்போ இவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸே ஒரு செம்ம கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உருன்னு நடிச்சிட்டு வர்றாரு. இது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில.